நீங்கள் எடுத்தீங்களா, இன்றைக்கி ஒருங்கிணைப்புன்னு சொல்கிறாரு. அதுவே அவர் வந்து நடத்துகிற மோசமான அரசியல்னு சொல்லுவேன். ஏன்னா சசிகலாவை பொதுக்குழு தான் நீக்கிச்சு. அந்த பொதுக்குழுவில் மேடையில் உட்காந்துருந்தது செங்கோட்டையன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். அன்னைக்கு தெரியலையா நீக்கிறாங்களேன்ட்டு? ஒற்றுமையை பற்றி அன்னைக்கு பேசியிருக்கணும்ல. சரி, அடுத்து பொதுக்குழுவில் பன்னீர்செல்வம், அப்போ பன்னீர்செல்வமும் இருந்தார், செங்கோட்டையன் இருந்து, இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வம் தான் முன்மொழிஞ்சார். அவங்கள நீக்கினாதான் இந்த இணைப்புக்கே நான் வருவேன்னு சொல்லி நிபந்தனை வச்சார். அது பகிரங்கமாக பத்திரிகைகளுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவங்க செய்யறதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு படிமட்டம் எடப்பாடி பழனிசாமி மேலையா? அதுக்கு பிறகு சரி, அடுத்து நடந்ததுல பொதுக்குழுவில் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு அந்த கல்யாண மண்டப மேனேஜருக்கு கடிதம் கொடுக்குறாரு ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வம் அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டு அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் CV சண்முகம் ஒரு தீர்மானத்தை கோரிக்கையாக வைக்கிறாரு.